வாருங்கள் நேயர்களே, பங்குகளின் பாதை நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நாம் அலச இருக்கும் பங்கு சியன்ட். இந்நிறுவன பங்கு குறித்த நிதி தகவல்களுக்கு செல்லும் முன் இதன் தொடக்கம் வளர்ச்சி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். 1991ஆம் ஆண்டில் இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்ட நிறுவனம் இது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி தான் இந்த நிறுவனம் சியன்ட் என்ற பெயருக்கு மாறியது. இதுவரை பொறியியல் பொருட்கள் மற்றும் மென்பொருள் உற்பத்தி துறைக்கான தீர்வுகள் அளிப்பதில் பல நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்தும் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்திருக்கிறது. தனது மென்பொருள் உருவாக்க திறனுக்காக 1999ஆம் ஆண்டிலேயே ISO 9001 சான்றிதழை பெற்றது இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ். 4000 மென்பொருள் பொறியாளர்கள் உள்ளிட்ட சுமார் 12,000 ஊழியர்களை கொண்டிருக்கிறது இந்த நிறுவனம். 2000ஆம் ஆண்டில் ஆந்திராவில் மென்பொருள் ஏற்றுமதி நிறுவனங்களில் 5வது இடத்தை இந்த நிறுவனம் பெற்றிருந்தது. கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் நிறுவனங்களை வாங்கியதுடன் சர்வதேச அளவில் பலமான கூட்டும் வைத்திருக்கிறது இந்த நிறுவனம். 2004ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மேரிலாந்து, ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் தனி அலுவலகம் அமைத்து இன்று செயல்பட தொடங்கியது. பெங்களூர், நொய்டா ஆகிய இடங்களில் தனது மையங்களை அமைத்துள்ள இந்த நிறுவனம் 2008இல் பால்டிமோர் வாகன நிறுவனத்துடன் ஏற்கனவே கொண்டிருந்த நீண்டகால ஒப்பந்தத்தை மீண்டும் நீட்டித்தது. 2009இல் மலேசியாவில் அலுவலகம் திறந்ததுடன் 2010இல் 2 அமெரிக்க நிறுவனங்களையும் இது வாங்கியது. 2011ஆம் ஆண்டில் போயிங் விமான நிறுவனத்தின் மிகச்சிறந்த விநியோகஸ்தர் என்ற விருதை இது பெற்றிருக்கிறது. ஆந்திராவின் காக்கிநாடாவில் கடந்த ஆண்டு புதிய வளர்ச்சி மையத்தை திறந்த இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ் இப்போதைய நிலவரப்படி உலக அளவில் 38 அலுவலகங்களை கொண்டிருக்கிறது. கடந்த மே 7ஆம் தேதி பங்குதாரர்களின் ஒப்புதலுடன் 17 மொழிகளில் சோதித்து சியன்ட் என்ற பெயருக்கு சட்டப்பூர்வமாக தனது பெயரை மாற்றிக்கொண்டது. இதுதான் இந்த நிறுவனத்தின் சுருக்கமான பின்னணி தகவல். அடுத்ததாக நிதிநிலை தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். சியன்ட் நிறுவன பங்கின் இன்றைய முகமதிப்பு ₹5. இன்றைய நிலையில் சந்தையில் இந்த பங்கு விற்பனையாகும் விலை ₹355.55. இந்நிறுவன தகவல் படி தற்போதைய இதன் ஒரு பங்கு லாபம், அதாவது EPS ₹22.76. இந்நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ₹128.46. 2013-14ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் ₹3, அதாவது 60% டிவிடெண்டை வழங்கியிருக்கிறது. இதன் இன்றைய பங்கு விலைக்கும் இந்நிறுவன பங்கின் ஒரு பங்கு லாபத்துக்குமான விகிதம் PE 15.66. இந்திய மென்பொருள் துறையின் இன்றைய சராசரி PE 20.78. சியன்ட் நிறுவனத்தின் இன்றைய PE இத்துறையின் சராசரி PEயோடு ஒப்பிடும்போது சற்றே குறைவு. அடிப்படை பகுப்பாய்வுகளின்படி இந்நிறுவன பங்குகளின் தற்போதைய விலை சற்று அதிகரிக்க வாய்ப்புண்டு என சொல்லலாம். மறுபுறம் இதன் பங்கு விலைக்கும் இதன் தற்போதைய புத்தக மதிப்புக்குமான விகிதம் P/BV 2.76. இந்நிறுவனம் சார்ந்த மென்பொருள் துறையில் ஒரு நிறுவன பங்கு விலைக்கும் அதன் தற்போதைய புத்தக மதிப்புக்குமான சராசரி விகிதம் 2.98. கடந்த ஓராண்டில் இந்த பங்கு கண்ட அதிகபட்ச விலை ₹389.40, குறைந்தபட்ச விலை ₹166.50. இந்நிறுவன பங்குகள் இதுவரையில் கண்ட உச்ச விலை ₹389.40, அதாவது இந்த ஆண்டில் எட்டப்பட்ட உச்ச விலைதான். இப்பங்கு கண்ட பாதாள விலை ₹4.46. 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்த விலைக்கு இந்நிறுவன பங்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளில் பெற்ற ஒரு பங்கு வருவாய் என்று பார்க்கும்போது 2010-11இல் ₹10.59 என்று தொடங்கி ஒரு தொடர் ஏற்றம் கண்டு இப்போது 2013-14இல் ₹22.76 என்ற நிலையை எட்டியிருக்கிறது. அதேபோல் புத்தக மதிப்பு என்ற வகையில் பார்க்கும்போதும் 2010-11இல் ₹81.59 என்ற இருந்த நிலை இப்போது தொடர் ஏற்றத்திற்கு பிறகு ₹128.46 என்ற நிலையை எட்டப்பட்டிருக்கிறது. டிவிடெண்ட் வழங்கியதை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு தொடர் ஏற்றத்தை காட்டி இருக்கிறது இந்த நிறுவனம். 25%, 50%, 90% என்று இருந்தது. இப்போது 2013-14ஆம் ஆண்டில் 60% என்று ஒரு சிறிய இறக்கத்தை கண்டிருக்கிறது. அடுத்து இந்த நிறுவனம் வழங்கிய இலவச பங்கு என்ற வகையில் பார்க்கும்போது 2010ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் ஒரு பங்கு வைத்திருப்பவருக்கு ஒரு பங்கு என்ற வகையில் இலவச பங்குகள் வழங்கப்பட்டுள்ளன. உரிமை பங்கு என்ற வகையில் அண்மையில் எந்த வெளியீட்டையும் இந்த நிறுவனம் தரவில்லை.
ஆனால் பங்கு பிரிப்பு என்ற வகையில் பார்க்கும்போது 2006ஆம் ஆண்டு இதன் 10 ரூபாய் முகமதிப்பு கொண்ட பங்குகள் ஒவ்வொன்றும் 5 ரூபாய் முகமதிப்பு கொண்ட 2 பங்குகளாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்த நிறுவனத்தை இதன் சக நிறுவனங்கள் என்று குறிப்பிடத்தக்க விப்ரோ மற்றும் எம்போசைஸ் என்ற 2 நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு அவற்றுடன் ஒப்பிட்டு பல்வேறு நிதிநிலை தொடர்பான தகவல்கள் திரையில் காட்டப்படுகின்றன. அவற்றை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நாம் இந்த நிறுவனத்தோட ஸ்வாட் அனாலிசிஸ் வரும். இப்போ சியன்ட் இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரென்த்துங்கிறது நான் முன்னால் அந்த ஃபார்மா கம்பெனிக்கு சொன்ன மாதிரி இட் இஸ் இன் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஹை க்ரோத்தாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்து வருகிறது. அப்படிங்கிறத தவிர்த்து பார்க்கும்பொழுது தனிப்பட்ட இந்த பங்குக்குன்னு பார்க்கும்பொழுது இதுவுமே வந்து ஷில்பா மாதிரி ஃபேர்லி கன்சிஸ்டன்ட் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனி அவைலபிள் அட் அ வெரி ரீசனபிள் PE. அஃப்கோர்ஸ் இந்த வெரி ரீசனபிள் PEங்கிறது வந்து இட்ஸ் அ குவாலிட்டேட்டிவ் இஷ்யூ. வி ஹேவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். எப்படின்னா இந்த துறையினுடைய PEங்கிறது எதால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா முக்கியமான முன்னணி 5-6 நிறுவனங்களால் விப்ரோ, இன்ஃபோசிஸ், TCS, டெக் மஹிந்திரா, NIT, இந்த மாதிரி HCL டெக்னாலஜி, இந்த ஒரு 5 அல்லது 6 நிறுவனங்களுடைய PEயின் மூலமாக தான் இதனுடைய ஆவரேஜ் PE நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேப் தான் மிக ரொம்ப ஹை. முக்கியமான முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்தா கூட அவங்களுடைய ஹோல்டிங்ஸில் வந்து 90% இந்த 6 நிறுவனங்கள் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த PE வந்து லோ ஹைங்கிறதெல்லாம் வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி தான். இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்கில் ஜஸ்ட் இப்போ தான் மிட் கேப் ஸ்டாக்லேயே அது குவாலிஃபை ஆகும். அந்த அளவுக்கு தான் அதனுடைய கேப்பில் இது. பட் அட் த சேம் டைம் இப்போது சென்ற வாரம் வெளியான அவங்களுடைய முடிவுகள் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் இயர் ஆஃப் ஒரு ஃப்ளாட் க்ரோத் அல்லது ஃப்ளாட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களுடைய க்ரோத் வந்து பிலோ இண்டஸ்ட்ரி லெவலில் தான் அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் இருந்திருக்கு, ப்ராஃபிட் க்ரோத் இருந்திருக்கு. அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த Q1 ரிசல்ட்ஸ் இப்போ வெளியாக இருக்கிறது. முதலாம் காலாண்டு முடிவுகள் ஜூன் மாதத்தோடு முடிந்ததற்கு ஒப்பிட்டு போய் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 2013-14 Q1ஓடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெவென்யூ வந்து 28% மேல் அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 26% மேல் அதிகரித்திருக்கிறது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இதற்கான காரணங்கள் அவங்க வந்து இன்ஆர்கானிக் க்ரோத், சாஃப்டெல்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன் சொல்யூஷன்ஸ் அந்த நிறுவனத்தை வந்து மார்ச்சில் டேக் ஓவர் பண்ணாங்க. அதனுடைய ரெவென்யூ இந்த குவார்ட்டரில் வந்து ஆட் ஆகிருக்கும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இன்ஆர்கானிக் க்ரோத்துங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே சமயத்தில் இதில் வந்து நீங்கள் ஒரு வீக்னஸ் அல்லது நெகட்டிவ்னு பார்க்கும் பொழுது இந்த க்ரோத் சொன்னேன் இல்லையா, இதை வந்து நம்ம சென்ற ஆண்டோடு சேம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் பார்க்குறோம். சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்க்கும் பொழுது ஜனவரி டு மார்ச் அந்த காலாண்டோடு இந்த ஆண்டில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இதுக்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெவென்யூ வந்து 4.5% தான் அதிகரித்திருக்கிறது. அண்ட் இன்ஃபேக்ட் நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.9% வந்து நெகட்டிவாக வளர்ச்சி குறைந்திருக்கிறது நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது we have to be approaching this with a matter of caution. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.9% நெட் ப்ராஃபிட் வந்து அல்லது EBITDA குறைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில். அது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது ருப்பியினுடைய சடன் அப்ரிசியேஷன், அது ஒரு காரணம். 2 காரணம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய காலங்களில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் த்ரெட்ஸ் அப்படிங்கிற வகையில் என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க? சரி, அவங்க இந்த குவார்ட்டரில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு 8-9 புதுசாக ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்க வந்து புது கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, புது ப்ராஜெக்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து 6 வந்து பேசிக்கலாக வந்து அவங்களுடைய என்ஜினியரிங் அந்த சர்வீசஸில் உள்ளது. பாக்கி 3 வந்து UT&DAன்னு சொல்லுவோம். அதாவது டெலிகாம் அந்த சைடு, டேட்டா அனாலிட்டிக்ஸ், யூட்டிலிட்டிஸ், இந்த ஏரியாவில் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதில் பர்டிகுலராக பிக் டேட்டாங்கிறது வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வளர்ச்சி வரக்கூடிய ஒரு துறையாக கருதப்படுகிறது. அது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுடு தேர் மூவிங் அவே, 4G ரோல் அவுட்டு, இந்த ஏரியாலெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மே அரைஸ். இன் அடிஷன் டு தட் இந்த சாஃப்ட்வேர் அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய ஒரு ரெவென்யூ க்ரோத் எல்லாமே இதில் வந்து நான் வரும்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் வி கேனாட் ரூல் அவுட் த த்ரெட். இப்போ சேலரி ஹைக்குங்கிறது வந்து ஒன் டைம் இதாக இருக்கும், ஒன்ஸ் அண்ட் 2 years 3 years இட் மே ஹேப்பன், அது நமக்கு பார்க்கணும். பட் மெயினாக அதில் உங்களுக்கு வந்து இந்த ருப்பி அப்ரிசியேஷன் அல்லது டிப்ரிசியேஷன், இந்த ருப்பி வாலட்டிலிட்டிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ த்ரெட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு தே ஹெட்ஜ் தேர் பொசிஷன்ஸ் அண்ட் த காஸ்ட் ஆஃப் ஹெட்ஜிங், இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டுங்கிறது எப்போதுமே வந்து உங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. பொதுவாக அந்த சாஃப்ட்வேர் மற்றும் மருந்து பொருள் துறை இது வந்து சந்தையில் வந்து அதிகம் கவனிக்கப்படக்கூடிய துறை. இந்த 2 துறைகளிலிருந்து ஒரு பங்கு, அதுவும் மிட் கேப் என்ற வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இந்த 2 பங்குகள் குறித்த ஆர்வமுள்ள நேயர்கள் இன்று பகிர்ந்த நிபுணரால் பகிரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி சொந்த பொறுப்பில் முடிவெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமது அரங்கத்திற்கு நமது அழைப்பை ஏற்று வந்திருந்து பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்கியமைக்காக நிபுணருக்கு நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. முதலீடு தொடர்பான உங்களது சந்தேகங்கள் குறித்து நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். இதற்கு உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் triplus@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியில் வார நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை முதலீடு தொடர்பான நேயர்களின் சந்தேகங்களுக்கு அந்தந்த துறை நிபுணர்களின் விளக்கங்கள் இடம்பெறுகின்றன. அதோடு பல்வேறு வித்தியாசமான சிக்கன முறைகள் குறித்த தகவல்களும் இடம்பெறுகிறது. அவையும் உங்களுக்கு பயன் தரும் என நம்புகிறோம். மற்றபடி செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கி வரும் புதிய தலைமுறையோடு எப்போதும் இணைந்திருங்கள்.